தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவு அரைக்க பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் பேட்டன்டட் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். வணக்கம். செய்தி சுருக்கம். மக்கள் வெள்ளத்தில் விஜய் ஸ்தம்பித்த திருச்சி, திரண்டது மாஸ் கூட்டம். திருச்சியில் இன்று தனது முதல் அரசியல் பிரச்சார பயணத்தை விஜய் துவக்கியுள்ளார். காலை 9 மணிக்கு ஏர்போர்ட் வந்த அவர் இன்னும் அவர் பேச இருக்கும் மரக்கடை பகுதியை சென்று சேரவில்லை. ஏர்போர்ட் முதல் அவருக்கு தொண்டர்கள் மற்றும் அவரது ரசிகர்கள் பிரம்மாண்ட வரவேற்பு கொடுத்து வருகின்றனர். 4 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கவே அவருக்கு 2 மணி நேரம் மேல் ஆகியது. நேரம் செல்ல செல்ல சுற்றுவட்டார மக்களும் அதிக அளவில் திரண்டதால் கூட்டம் அதிகமாகிக் கொண்டே போனது. வழியெங்கும் அவரது பிரச்சார பஸ் மக்கள் வெள்ளத்தில் மிதந்து வந்தது. பல சாலைகள் முடங்கின. ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன் என பல பகுதிகளுக்கு சென்ற மக்கள் திண்டாடினர். ஜெயில் கார்னர், கமிஷனர் ஆஃபீஸ் வளாகம், சுப்பிரமணியபுரம், டிவிஎஸ் டோல்கேட் கடந்து வர 12:30 மணியை தொட்டது. சேதுராம்பிள்ளை காலனி, உச்ச மேம்பாலம், தலைமை தபால் நிலையம், மேலப்புதூர், பாலக்கரை, மதுரையிலிருந்து மரக்கடை, விஜய் பேசும் இடம் செல்ல வேண்டும். விஜய் காலை 10:30 மணியளவில் பேச திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் மதியம் 2 மணி தாண்டிதான் மரக்கடை பகுதிக்கு செல்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய் பேச இருக்கும் இடத்திலும் காலை 7 மணி முதல் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வெயிலில் காத்திருக்கின்றனர். வாக்குறுதியை நிறைவேற்றாத திமுகவுக்கா உங்கள் ஓட்டு? விஜய் கேட்ட கேள்விக்கு தொண்டர்கள் ரியாக்ஷன். தாவிக தலைவர் விஜய் முதல் முறையாக மக்களை சந்திக்கும் தேர்தல் பிரச்சார பயணத்தை திருச்சி மரக்கடையில் இன்று தொடங்கினார். அவரை காண ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் காலை முதலே குவிந்ததால் ஏர்போர்ட்டில் இருந்து விஜயின் பிரச்சார வாகனம் நகர முடியவில்லை. இதனால் பிரச்சார இடத்திற்கு செல்லவே வெகுநேரமாகிவிட்டது. மரக்கடையில் உரையாற்றிய விஜய் அந்த காலத்தில் போருக்கு செல்வதற்கு முன் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு போவார்கள். அதுபோல ஜனநாயக போருக்கு முன் உங்களை பார்க்க வந்திருக்கிறேன் என்றார். திருச்சியில் எது தொடங்கினாலும் அது திருப்பு முனையாக இருக்கும் என்று கூறிய விஜய் முன்னாள் முதல்வர்கள் அண்ணாதுரை, எம்ஜிஆர் நடத்திய முதல் மாநாடுகளை சுட்டிக்காட்டினார். விஜய் பேசும்போது திடீரென தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மைக் வேலை செய்யவில்லை. மாற்று மைக் மூலம் பேசிய போதும் பிரச்சார வாகனத்தில் இருந்த ஸ்பீக்கர்கள் சரியாக கேட்காததால் பலரும் விஜய் பேசியது தெளிவாக கேட்க முடியவில்லை. இன்னைக்கு உங்க எல்லாரையும் பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒரு பரவசம், ஒரு எமோஷனல். ஹலோ 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 ஹலோ. அது மட்டும் இல்ல, கேக்குதா? திமுக அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாதது பற்றி கேள்வி எழுப்பி விஜய் பேசினார். கல்விக்கடன் ரத்து, பழைய ஓய்வூதிய திட்டம், அரசு வேலையில் பெண்களுக்கு 40% ஒதுக்கீடு, 2 லட்சம் அரசு காலி பணியிடங்களை நிரப்புவது போன்ற வாக்குறுதிகள் எல்லாம் என்ன ஆச்சு என்று திமுகவை கேட்டார். டீசல் விலை ₹3 குறைப்பு, மாதந்தோறும் மின்கட்டணம் கணக்கீடு என்னாச்சு? 505 வாக்குறுதிகளை கொடுத்ததாக சொல்லும் திமுக அதில் எத்தனை நிறைவேற்றியிருக்கிறது என விஜய் கேட்டார். மக்கள் நல பணியாளர் பிரச்சனையையும் எழுப்பினார். ₹1000 கொடுத்துவிட்டு அதை சொல்லி காட்டுகிறார்கள். இலவச பஸ் பயணத்தை கொடுத்துவிட்டு ஓசி என்று சொல்லி மக்களை அவமதிக்கிறார்கள் என குற்றம் சாட்டிய விஜய் திமுக எம்எல்ஏ மருத்துவமனைகளில் கிட்னி திருட்டு நடப்பதாகவும் தாக்கினார். தேர்தல் வாக்குறுதிகளை ஏன் நிறைவேற்றவில்லை என்று நாம் கேட்டுக்கிட்டே இருந்தாலும் திமுகவிடமிருந்து பதில் வராது. வாக்குறுதியை நிறைவேற்றாத திமுகவுக்கா உங்கள் ஓட்டு என்று விஜய் கேட்க தொண்டர்கள் இல்லை இல்லை என்று பலமாக கத்தினர். தொடர்ந்து மைக் சரிவர வேலை செய்யாத நிலையில் விஜய் தமது பேச்சை முடித்துக் கொண்டார்.
என்னடா இது விஜய்க்கு வந்த சோதனை, முதல் சுற்றுப்பயணம் பெரிய சொதப்பல். ஆடியோ செட்டிங் புஸ் புஸ். திருச்சியில் நடந்தது என்ன? தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் 2026 சட்டசபை தேர்தலுக்கான முதல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை திருச்சியிலிருந்து இன்று துவங்கியிருக்கிறார். திருச்சி மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகே விஜய் பேசுவதற்கான ஏற்பாடுகளை கட்சியினர் செய்திருந்தனர். காலை 11 மணி அளவில் அந்த இடத்துக்கு விஜய் வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. சரியான நேரத்தில் திருச்சி ஏர்போர்ட் வந்த விஜய் அங்கிருந்து பிரச்சார வேனில் புறப்பட்டார். வழிநெடுக தொண்டர்கள் காத்திருந்தனர். ரோட்டில் விஜய் வாகனம் ஊர்ந்து சென்றது. ஏர்போர்ட்டில் இருந்து மரக்கடை வர 4 மணி நேரத்துக்கு மேல் ஆகிவிட்டது. பிரம்மாண்ட கூட்டத்துக்கு நடுவே விஜய் கெத்தாக பேச ஆரம்பித்தார். சில நிமிடங்களிலேயே ஆடியோ மக்கர் பண்ண ஆரம்பித்து விட்டது. முதலில் அவர் வைத்திருந்த மைக் திடீரென வேலை செய்யவில்லை. அதன் பிறகு புதிய மைக் கொடுக்கப்பட்டது. அதில்தான் அவர் முழுதும் பேசினார். ஆனால் அவர் பேச்சு முழுமையாக வெளியே கேட்கவில்லை. 100 மீட்டர் தூரத்தில் இருந்தவர்கள் கூட விஜய் என்ன பேசுகிறார் என்பதை சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. எல்லா டிவி சேனல்களிலும் விஜய் பேச்சு நேரடி ஒளிபரப்பானது. இதற்கான வசதிகளையும் தாவேக கட்சிதான் செய்திருந்தது. அதிலும் ஆடியோ சரியாக கேட்கவில்லை. மொத்தத்தில் விஜயின் முதல் பிரச்சாரத்தில் ஆடியோ டோட்டலாக சொதப்பிவிட்டது. இது விஜய்க்கு தர்ம சங்கடத்தை கொண்டு வந்திருக்கிறது. இந்த நிலையில் ஆடியோ சரியாக வராமல் போனதற்கான காரணம் பற்றிய தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு உங்க எல்லாரையும் பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒரு பரவசம், ஒரு எமோஷனல். ஹலோ 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 ஹலோ. அது மட்டும் இல்ல, கேக்குதா? அதாவது விஜய் பேச வேண்டிய மரக்கடை பகுதியில் ஏற்கனவே போதுமான அளவு ஸ்பீக்கர்கள் அமைத்து வயரிங் செட்டப் செய்திருந்தனர். எதிர்பார்த்ததை விட கூட்டம் எகிரியது. கட்டுக்கடங்காத தொண்டர்கள் திரண்டனர். விஜய் பேச ஆரம்பித்த சில நிமிடங்களில் வயரிங் செட்டப் சீர்குலைந்தது. அதாவது கட்டுக்கடங்காத கூட்டம் காரணமாக ஸ்பீக்கர்களுக்கு செல்லும் வயர்கள் துண்டிக்கப்பட்டு விட்டன. இதனால்தான் விஜய் பேச ஆரம்பித்ததும் மைக் கட் ஆனது. இருப்பினும் விஜயின் பிரத்யேக பிரச்சார வேனில் சிறிய ஸ்பீக்கர் ஏற்கனவே பொருத்தப்பட்டிருந்தது. அதற்கென மைக் செட்டிங்கும் உண்டு. வேறு வழி இல்லாததால் அந்த மைக்கில் விஜய் பேச ஆரம்பித்தார். அதில் ஆடியோ சரியாக வரவில்லை. வேனை சுற்றி இருந்தவர்களுக்கு மட்டுமே விஜய் என்ன பேசினார் என்று முழுமையாக புரிந்திருக்கும். 100 மீட்டருக்கு அப்பால் நின்றவர்களுக்கு அவர் பேசியதை சரியாக கேட்டிருக்க முடியாது. தாவேக்கவினர் செய்து வைத்திருந்த நேரடி ஒளிபரப்பு செட்டிங்கிலும் அந்த மைக் லிங்க் ஆகவில்லை. இதனால் டிவி நேரலையிலும் ஆடியோ சரியாக வரவில்லை. எனவேதான் விஜய் என்ன பேசுவார் என்று பார்க்க டிவி முன் காத்திருந்தவர்களும் ஏமாற்றம் அடைய வேண்டிய நிலை வந்தது என்று திருச்சி தாவேக்க புள்ளிகள் கூறினர். திருச்சியில் விஜய் காட்டிய மாஸ். ஸ்டாலின் விட்ட சூடான அறிக்கை. புதிய எதிரியால் தொட முடியாது. தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரத்திற்கு தாவேக தொண்டர்களும் மக்களும் திரண்டு வந்ததால் திருச்சி நகரமே திக்குமுக்காடி போன நிலையில் கரூரில் வரும் 17ஆம் தேதி நடக்கும் திமுக முப்பெரும் விழாவிற்கு அழைப்பு விடுத்து முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: முப்பெரும் விழா என்பது நம்மை நாமே ஊக்கப்படுத்திக் கொள்ளும் திருவிழா. 75 ஆண்டுகால திமுகவின் வரலாற்று தடத்தை பெருமிதத்துடன் திரும்பி பார்த்து உன்னத லட்சிய பயணத்தை தொய்வின்றி தொடர்வதற்கான பாசறை. பழைய எதிரிகள், புதிய எதிரிகள் என எந்த கொம்பனாலும் திராவிட முன்னேற்றக் கழகம் எனும் கொள்கை உறுதிமிக்க எஃகு கோட்டையை தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்று உங்களில் ஒருவனான நானும், என்னுள் கலந்திருக்கும் நீங்களும் சூளுரைக்கும் திருநாள். நான் எப்போதும் விரும்புவது ஓய்வில்லா கழக பணிதான். உடன்பிறப்புகளான உங்களிடம் எதிர்பார்ப்பதும் அத்தகைய பணிகளைத்தான். கரூரில் செப்டம்பர் 17ஆம் நாள் நடைபெறவிருக்கும் முப்பெரும் விழாவில் அலைகடலென ஆர்ப்பரித்து உடன்பிறப்புகளாகிய நீங்கள் கூடுவீர்கள் என்பதும், உங்கள் முகம் கண்டு நான் உற்சாகம் பெறுவேன் என்பதும் உறுதியானது. அதுபோலவே செப்டம்பர் 15 அண்ணாதுரை பிறந்த நாளில் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் இணைந்துள்ள 1 கோடி குடும்பத்தினரும் சேர்ந்து தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என உறுதியேற்கிறோம்.
நான் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விகிதாசாரத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறுவரையறைக்கு எதிராக போராடுவேன். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன். நான் வாக்காளர் பட்டியல் மோசடி மூலம் தமிழக மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் SIR எனும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கைக்கு எதிராக நிற்பேன். நான் நீட் மற்றும் இளைஞர்களை முடக்கும் எந்தவொரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன். நம் மாணவர்களுக்கு உரிய கல்வி நிதிக்காக போராடுவேன். நான் தமிழ்மொழி, பண்பாடு மற்றும் பெருமைக்கு எதிரான எந்தவொரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன். நான் பெண்கள், விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள் என ஒவ்வொரு உழைக்கும் வர்க்கத்தின் நலன்களையும் பாதுகாக்க தேவையான நிதிக்காக போராடுவேன். பொருளாதாரத்தில் இரட்டை இலக்கத்திலான வளர்ச்சி, பள்ளிக்கல்வி மற்றும் உயர்கல்வியில் உயர்ந்த நிலை, மருத்துவத்துறையில் மக்களின் நலன் காக்கும் சிறந்த கட்டமைப்பு, இந்தியாவிலேயே அதிக தொழிற்சாலைகளை கொண்ட மாநிலம், அதிக அளவில் வேலைவாய்ப்புகளை உருவாக்குகிற மாநிலம், பெண்களின் முன்னேற்றத்திற்கும் தற்சார்பு நிலைக்கும் வழிவகுக்கும் மாநிலம் என்று மத்திய அரசின் புள்ளி விவரங்களே தமிழகத்தின் சாதனைகளை எடுத்து சொல்லும் அளவுக்கு தமிழக அரசு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அண்மையில் ஜெர்மனி, இங்கிலாந்து நாடுகளுக்கு சென்று தமிழகத்திற்கான தொழில் முதலீடுகளை ஈர்த்த நிலையில் அங்கு வாழும் தமிழர்கள் நம் மாநிலத்தின் நிலை கண்டு பெருமிதம் கொள்வதாக தெரிவித்தனர். தமிழகத்தில் 7வது முறையாக திமுக ஆட்சி மலர்ந்திட கரூரில் நடைபெறும் முப்பெரும் விழா வெற்றி பாதையாக அமையட்டும். கொள்கையில்லா கூட்டத்தை சேர்த்து கூக்குரலிட்டு கும்மாளம் போட்டு பொதுமக்களுக்கு இடையூறு செய்யும் இயக்கமல்ல திமுக. நாம் கூடும்போது கொள்கை பட்டாளமாக கூடுவோம். கூட்டம் முடிந்து லட்சிய வீரர்களாக புறப்படுவோம். திமுகவின் வெற்றி சரித்திரம் தொடரட்டும் என அறிக்கையில் ஸ்டாலின் கூறியுள்ளார். இன்று பிரச்சாரம் தொடங்குகிற திரு விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போதுதான் அவருடைய களப்பணிகள் தீவிரமடைகின்றன. இந்த தேர்தலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா என்ற கேள்வி பலராலும் எழுப்பப்படுகிறது. ஒரு கணிசமான வாக்குகளை அவர் பெற முடியும். ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான எங்கள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றியில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்துவதாக அது இருக்காது என்று நான் நம்புகிறேன். தமிழகத்தில் இன்றைக்கு ஒரு அணி வடிவமாக இருக்கிறது, வலுவாக இருக்கிறது என்றால் அது திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான். அதிமுக தலைமையில் கூட்டணி இருப்பதாக சொல்லப்படுகிறதே தவிர இன்னும் அது ஒரு வடிவத்தை பெறவில்லை. விஜய் தனியாக போவார் என்று தான் சொல்லுகிறார்கள். அவர் ஒரு அணி கட்டுவார் என்று ஒரு யூகம் இருக்கிறது. ஆனால் அதுவும் ஒரு வடிவத்தை இன்னும் பெறவில்லை. எனவே எதிர்க்கட்சிகள் தனித்தனியாக களத்தை சந்திக்கப் போகிறார்கள். ஒரு அணியாக வடிவம் பெற வாய்ப்பில்லை என்று தான் நான் நம்புகிறேன். எனவே அவருடைய அரசியலால் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட வாய்ப்பில்லை. ஒரு வடிவமாக இருக்கிற திமுக தலைமையிலான கூட்டணி மாறுவதற்கு, அதில் உள்ள கட்சிகள் மாறுவதற்கு எந்த தேவையும் எழவில்லை, அதற்கான வாய்ப்பும் இல்லை. அண்ணாமலை பாஜகவுக்குள்ளே ஒரு அரசியல் செய்கிறார். நயினார் நாகேந்திரன் தலைமையை ஏற்றுக்கொள்வதிலே அவருக்கு இன்னும் சிக்கல் இருப்பதாகத்தான் அவருடைய நடவடிக்கைகளில் இருந்து தெரிய வருகிறது. அவர் தலைமையில் இருந்தபோது சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்று அவர் விரும்பினார். அதேபோல நயினார் நாகேந்திரன் அவர்களும் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவருடைய நடவடிக்கைகள் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு நெருக்கடியை உருவாக்குவதாகத்தான் என்னுடைய பார்வையில் படுகிறது. சிபிஐ மாநில செயலாளராக வீரபாண்டியன் தேர்வு. சென்னையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு கூட்டம் இன்று நடந்தது. இதில் கட்சியின் புதிய மாநில செயலாளராக மு. வீரபாண்டியன் தேர்வு செய்யப்பட்டார். இவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் மாநில துணை செயலாளராக பதவி வகித்து வந்தார். இதற்கு முன் மாநில செயலாளராக இருந்த முத்தரசன் 2015 முதல் 3 முறை தொடர்ந்து அப்பதவியில் இருந்தார். 75 வயது ஆகிவிட்ட காரணத்தாலும் 3 முறை பதவி வகித்ததாலும் மீண்டும் அவர் தேர்வு செய்யப்படவில்லை.